ஏடா சம்பப்பு எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் லேட். ஏன்னா ஃபுல்லாக ஊரில் திருவிழாவா வச்சுட்டாங்கடா. எனக்குன்னு வந்து சேருது எல்லாம். ஓகே சாரி. அண்ட் தென் வாங்க வீடியோ கால் போயிடலாம். இப்போ மஸ்ட் இமேஜினேஷன் இப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்காதீங்க. இது ஒரு பிடிஎஸ் ஒன் ஷாட் இல்லை. ஓகே, இது வந்துட்டு டிஎக்ஸ் யா அதான் எனக்கு தெரியல அந்த குரூப் நேம் தெளிவா. சரியா, சாரி. ஒரு பேபி கேட்டிருந்தாங்க இது மாதிரி சூபின்க்கு வந்துட்டு போடுங்க அப்படின்ட்டு. அவர் நேம் அதானான்னு எனக்கு தெளிவா தெரியல, சாரிடா. ஓகே, கொண்டு போலாம் அப்படின்னு தான் கேட்டுதாங்க, ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க தயவு செய்து அப்படின்ட்டு. சரி, நம்மளும் கொஞ்சம் ஓவரா பண்ணாம போடுவோமே அப்படின்னு தான் போட்டேன். சரி, சாரி. எதிர்பார்த்திருப்பீங்க பிடிஎஸ் ஒன் ஷாட் வரும். அதான் ஆரம்போட பர்த்டே நாளைக்கு பாட்டுக்கலாம், வீடியோ போட்டுக்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்ச வரைக்கும் இது வரையும் உங்க இஷ்டம் தான்டா. நான் வந்துட்டு கம்பெனில யாரையும் பண்ணல, உங்க இஷ்டம் தான். இதுல பிடிஎஸ்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்டு ஹாப்பியாடா நீ கேட்டதுனால தான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல இப்போ வந்துட்டு நான் மயிர் மாதிரி பண்றேன். ஏன் நானா? சரி சரி, நான் பண்றேனா நீ பண்றியான்னு பாரு. ஓகே, எப்ப பார்த்தாலும் இதே மாதிரிதான் நடக்குது. உன்னை பார்த்தாலே எனக்கு எரியுதுரா. எனக்கு நானும் பார்த்தா எரியுது. பல்ல உடச்சிரும், ஓடிடு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி தகராறு நடந்துட்டு இருக்காங்க ரெண்டு கேரக்டரு. இப்போ வந்துட்டு அப்படியே இந்த தகராறுல மாத்தி மாத்தி முன்னையே தகராறு நடந்து முடிஞ்சிச்சியா. அவங்களுக்கு பிளட் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் தகராறே நடந்துட்டு இருக்கு. இங்க பாரு சூபி, இதே மாதிரி நீ பண்ணின்னு வச்சுக்க, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நீ என் முயலை கூட தொடங்கு, மயில் மாதிரி பேசாதுன்னு போடாங்கோ அப்படின்னு மாதிரி சண்டைக்கு போக அவனுங்க அடிக்க வரானுங்க. எப்படியோ பிடிச்சி அவங்கள ஒரு இது வந்துட்டு காலேஜில் நடந்துட்டுருக்கு. ஆளுக்கு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு 4-5 பேர் சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. ஒரு டீம் அவங்க, இன்னொரு டீம் அவங்க. எல்லாத்துக்குமே மூஞ்செல்லாம் உடஞ்சிருக்குது. சுற்றி வெறும் பெஞ்செல்லாம் நொறுக்கி சாரு கீரெல்லாம் பறந்துருக்கு. அப்படியே அங்கங்கே அப்படியே கும்பலாக கிடக்குது. டோர் லாக் பண்ணிட்டு இருக்கு, வெளியிலேருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சூபின் சூபின் ஓப்பன் கண்ணு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஜாக், நீ வச்சு ஓப்பன் பண்றா, உங்க 2 பேத்துக்கு ஆவாதுன்னு தெரியல, ஏன்டா அப்படி அடி விடுறீங்க அப்படின்ற மாதிரி மாட்டி மாட்டி கத்திட்டு இருக்காங்க வெளியேந்து. இவனுங்க இங்க பாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னா உன் பிரச்சனை நான் வர மாட்டேன், என் பிரச்சனை ஒன்றும் வரவே தேவையில்ல சுபின் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. என் பிரச்சனைக்கு வரலண்ணா நான் ஏன்டா உன் மேலே பிடுங்க வரேன் அப்படின்ற மாதிரி சுபின் வந்துட்டு சொல்றான். அவ்வளோதான் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுபின் வந்துட்டு எழுந்து அவனோட கேங் கூட போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண போறாங்க. கதவு கிட்ட போறான். டக்குனு என்ன ஆச்சுனோ தெரியல, பின்னாடி இருந்து போடாங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எங்க பின்னாடி இருந்து ஒரு கெட்ட வார்த்தையில வந்து திட்டான் ஃபுல்லாமே. அப்படியே சூபினுக்கு வந்த கோவத்துக்கு குடு குடுன்னு ஓடி போயிட்டு ஓங்கி ஒரே ஓட்ட அவன் பெஞ்சு மேல விழுந்து அவனுக்கு கையில சம்மட்டி டீ அப்படின்ற மாதிரி உட்காரான். நான் கேட்டேன் என்ன கேட்டா கொன்றுடா அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி நெருக்குறான். சூபின் வந்துட்டு சுத்திக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. முக்கியமா அவங்க கேங் இழுக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ ஜாக்கோட கேங்ல இருக்கிறவங்க எல்லாம் இழுக்கிறாங்க, வேணாம் 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 அப்படின்னுட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மூச்சு விடாத மாதிரி ஆயிடுது. அப்புறமேட்டுக்கு அப்படியே பிடிச்சி ஈத்துட்டு வந்துட்டாங்க. சூபினை எழுத்துட்டு வந்து டோர் ஓபன் பண்ணி அனுப்புறாங்க. வெளியே இருந்து பிரின்சிபல் கத்துறான், சூபின் என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க 2 பேத்தையும் சஸ்பெண்ட் பண்றேன், வாங்க முதல்ல என்னோட ரூமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹெச்ஓடி வந்துட்டு, அதான் ஹெச்ஓடி பிரின்சிபல் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சூபினுக்கு அடிபட்டு இருக்கு நிறைய. இப்போ வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க, அவங்களுக்கெல்லாம் அடி கம்மி தான். இவங்க 2 பேர் தான் அதிகமா அடி விட்டுருப்பாங்க. ஜாக்கு பின்னாடி வரான், அவனுக்கு செம்மையா கையில அடிபட்டு இருக்கு, கையை பிடிச்சிட்டே வரான். மூச்செல்லாம் உடச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷனு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு இருக்க அப்படி நேரம் இப்போ வந்துட்டு பிரின்சிபல் ரூமுக்குள்ள போறாங்க. ஹெச்ஓடியா அங்கதான் இருக்காரு. இப்போ 2 டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. ஆமாண்டா, இவங்க 2 பேர் வேற டிபார்ட்மெண்ட் தகராறுல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே போயிட்டு நீங்க 2 பேரும் போய் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க,
ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்னதான் பேசுறது? சுபின், உங்க அப்பா பெரிய ஆளுன்னு நீ பாட்டு ஆடுற. சார், நான் ஆடுறேன். ஃபர்ஸ்ட் நானா சண்டைக்கு வந்தேன்? கேளுங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க. சிசிடி கேமரால கூட பாருங்க யார் தகராறுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு. அப்படின்ற மாதிரி சூம்பின் கெத்தா நிக்கிறாரு. அப்படியே இங்க இப்ப ஜாக்க இருந்துட்டு அவன் எப்படி வேணா பேசலாம் சார், நான் அமைதியா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இப்போ ஜாக் கேட்க, உங்க அப்பா பெரிய ஆளுன்னு நீயும் ஒரு இப்போ 2 பேரும் மாத்தி மாத்தி உங்க அப்பா வச்சு நிறுத்திக்கீங்க. இல்லைங்க, ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சூபின் நிற்கிறான். இப்போ ஜாக் இருந்துட்டு, சார் எதுக்கு சார் அப்பாலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவன் கொஞ்சம் பயந்து பிள்ளை வீட்டுக்கு, அதனால அவன் அப்படி சொல்றான். உங்க 2 பேர்த்தையும் நான் 1 வீக் சஸ்பெண்ட் பண்றேன், லெட்ரு எழுதி கொடுங்க, அப்பாலஜி லெட்ரு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 1 வீக் தான் ஜாலியா ஜாமுன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சூபின் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கான். ஜாக் இருந்துகிட்டு, சார் பாருங்க சார், என் மேலேயே சார் தப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, உன் மேலதான் தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், என்ன பண்றது, உங்க அப்பா கொடுக்குற டொனேஷன்ல நீ வாழ்ந்துட்டு இருக்க, போடா அப்படின்ற மாதிரி இப்போ பிரின்சிபல் வந்துட்டு கேட்ட உடனே கம்முன்னு போயிடுறாங்க. சார் எதனா பண்ணிதான் ஆகணும் சார், எங்க 2 பேத்துக்கும் டிசி கொடுத்துட்டு அனுப்பிடலாம், அப்பனாவாச்சும் இந்த பிரச்சனை தீரும். இந்த காலேஜ்ல இவங்க 2 பேர் தான் அதிகமா பிரச்சனை பண்றது அப்படின்ற மாதிரியே இந்த 2 ஹெச்ஓடி சார்ஸும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இந்த காலேஜ் அவங்க 2 பேர் அப்பா கொடுக்குற டொனேஷன்ல தான் முக்கால்வாசி போயிட்டு இருக்கு. நம்ம வேணாம் சொன்னோன்னு வச்சுக்க, காலேஜ் இழுத்து தான் மூட வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொன்னோடனே அவங்களும் வேற எதுவும் பண்ண முடியல. இப்போ அப்படியே வந்துட்டு சூபின் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு லைட்டா கை பெயின் ஆகுது, கால் பெயின் ஆகுது, ஃபேஸ்ல வந்து பிளட் வந்துட்டு இருக்கு. அவன் கஷிப் எடுத்து பாக்குறான், அது ஏற்கனவே பிளட்ல ஆகுது. எடுத்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். மச்சான் அவனை செமையா பண்ணிருக்குண்டா, போட்டு தள்ளிக்கணும்டா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற சொல்லிட்டு வரான். மூட்டு ஒண்ணுமே பண்றதுக்கு லாய்க்கு அடி வாங்கி நிக்கிறீங்க, என்ன போய் சம்மந்தமே இல்லாம என்னை இழுத்து விட்டு அடி விட வச்சீங்கல்ல, நான் அச்சேன், என்ன எனக்கு இல்ல அடி, வீட்டுக்கு போனா திட்டுலாம் விழும் அப்படின்ற மாதிரி சூபின் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இப்ப சுத்திக்கிறவங்கலாம், இருந்தாலும் அவனுக்கும் அடிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து இப்போ வந்துட்டு இப்போ அப்ஸ்டர்ஸ் ஏறி தான் போகணும் அந்த ட்ரீட் பண்றதுக்கு. பின்னாடி அவங்க வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க ஜாக்ல. இப்போ வந்துட்டு அப்ஸ்டர்ஸ் ஏறி போறதுக்கு டர்ன் ஆகிறான். ஸோ பினாவனோட ஃப்ரெண்ட்ஸோ டர்ன் பண்ணோடனே, சாரி சீனியர், தெரியாம வந்துட்டேன் சீனியர், ஓகே சாரி சீனியர், சாரி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுது. செமையா இருக்காடா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிறவன் சவுண்ட் கொடுக்குறான். இப்போ சூபின் வாய கூட திறக்கல, அப்படி பான்னு பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணை. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்குதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ், நீங்க வந்துட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கீங்க. சாரி சார் அப்படின்னுட்டு அவர் ஃபேஸ் எல்லாம் பிளட் இருக்கு, நீங்க வந்துட்டு இவருக்கு என்னவோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னுட்டே நடந்து போயிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கால என் மச்சா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருங்க கேக்குறான். அது எந்து அப்படின்ற மாதிரி சூபின் டக்குன்னு சொன்னோடனே, மச்சா நான் தான்டா பார்த்து அப்படியே சூபின் லைட்டா மறைகிறாரு. அவ்வளவுதான், அவனுங்க எல்லாம் அமைதியாயிட்டாங்க. மச்சா அது உந்துடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு டீடைல் கேள்வி மச்சான் அப்படின்ற மாதிரி சூபின் சொல்லிக்கிட்டே இப்போ வந்துட்டு அப்ஸ்டர்ஸ் ஏறி போயிட்டு இருக்காரு. நீங்க உங்களோட கிளாஸ் போயிடுறீங்க. இப்போ ஒரு 1 hour போயிருக்கோம். ட்ரீட் எல்லாம் பண்ணிக்கிட்டு நேரம் வந்துட்டு பைக் கிட்ட போயிட்டு இருக்காரு. சூபினும் அவனோட கேங்ஸும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கங்க அப்படியே பிளாஸ்டர் ஒட்டி இருக்காங்க மூஞ்செல்லாம், அப்படியே அங்கங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். சுவின் அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு பையன் ஓடிடுறான். யாரா அப்படின்னு பார்த்தாட்டே, வாடா என்னடா அப்படின்னு டீட்டெயில் அப்படின்ற மாதிரி ஓடி வரான். என்ன டீட்டெயில் அப்படின்ற மாதிரி சூபின் கேட்க, உட்காந்து பேசலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, சரி உட்காருவான் வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல நிறுத்திக்கிற இடத்துல போயிட்டு உட்காடுறாங்க. மச்சான் கொஞ்ச நேரமா தாகமா இருக்குடா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். பாரு நாயே நான் வேலை பாக்குதுன்னு, ஒரு கோக் வாங்கி கொடுறான் அப்படின்னு. வச்சா மாசாடா அப்படி, மாசா வாண்டா மாசா வாங்கி விடுறேன் அப்படின்னு. அப்ப கோக்கு வேணாவா மச்சான், அதுவும் அப்படின்னு.
அட தின்னி பண்டாரம் அப்படின்னுட்டு அவன் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவனுக்கு வந்து குடிச்சிட்டு இருக்கான் வாங்கி சொல்றா அப்படின்னு. மச்சான் ரொம்ப நேரமா பசிக்குதுரா அப்படின்னு மாதிரி வயிறு பசிறான். மோனே ஆச்சு பல்ல ஊச்சிருவான இருக்கிற காண்டுக்கு அப்படின்னு மாதிரி சூபின் கை ஓங்குறான். இல்ல சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லு அதுவா மச்சான். அந்த பொண்ணு பேரு வையனா, நியூ ஜாயினிங், இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ், ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? ஃப்ரம் இங்கே தான்டா பக்கத்தில். அது என்ன ஒரு ஊர் பேர் சொன்னாங்களே, அது என்ன ஊர் சொன்னாங்க, ஏதோ குழம்பு நேம்லாம் வருண்டா அது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி விடு எம்மாந்தூரம் இருக்கும் அப்படின்னோடனே அப்படியும் ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும்டா அவ்வளோதானே. அப்போடு பக்கத்தில் தாங்க அந்த பைக்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சூபின் வந்து சொல்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவனை ஒரு மாதிரி நக்கலா பார்க்குறாங்க. பல்ல வச்சிரும் ஓத்துறா அப்படின்ற மாதிரி சூபின் வந்துட்டு மறைக்கிறாரு. இப்போ வந்துட்டு எல்லாம் வந்துட்டு மச்சா அப்பா அம்மா இருக்காங்க, பட் புள்ள தனியாக தான்டா இருக்கு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க 2 பேரும் ஒர்க்கில் அதிகமாக பிஸியாக இருப்பாங்களாம். இந்த பொண்ணு எப்பயுமே தனியாக வீட்டிலேருந்து வருது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஒரே நாள் எப்படா ஃப்ரெண்ட்ஸ் வரும் அப்படின்னு. அவங்க அந்த பொண்ணுகிட்ட ஏதோ 4-5 பேர் பேசினாங்களாம். அப்போ சொல்லிச்சு நான் தனியாக தாங்கிறேன் அப்படின்ட்டு. அதான் எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நீ ஏன் வாக்கப்படுறா நீ? அது சொன்னது யாரு? ஜெனியாச்சு ஆளு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல சிக்கரம் அப்படின்ற மாதிரி சூப்பின் வந்துட்டு ஃபேஸ் வந்து திருப்பினேன் பாரு. நான் வேணா பண்ணு, வெக்கம் மட்டும் படாத, நீ கொஞ்ச நாள்ல நீ வெக்கப்படுவ மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல போய் தொலை என்ன கிளாஸ்ல இருக்கிறாளா அப்படின்னு மாதிரி இப்போ சூப்பின் கேட்க, ஆமா மச்சான் கிளாஸ்ல தான் இருக்கா அப்படின்னு. தங்கச்சி கிளாஸ்ல தான்ப்பா இருக்கு அப்படின்னு. வாங்க மச்சான் போலாம். உள்ள போக கூடாதுரா, பரவாயில்ல வா போலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சூப்பினா அவனோட கேங்கும் போயிட்டு இருக்காங்க நடந்து. எதுக்கால இப்போ ஜாக் கேங் வருது, ஜாக்கு முறைக்க அப்படியே சூபின் முறைக்கன்னு மாற்றி மோசிட்டே போகிறாங்க. சூபின் யாரா அப்போ வந்துட்டு உங்களோட கிளாஸுக்கு தான் வந்துட்டு இருக்கான். முடிச்சு அவனுங்க பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுங்க. இப்போ வந்துட்டு நேராக வந்துட்டு உங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ள தான் என்ட்ரா வராங்க. இதானாடா? இதான் மச்சான் அப்படின்னு. உள்ளே வந்துட்டு சார் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. கம்மி சார் வா சோபின் அப்படின்னுட்டு அந்த சார் வந்துட்டு கூப்பிடுறாரு. அவர் கொஞ்சம் பயந்த சோகம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்போ வந்துட்டு உள்ள சூபினும் அவனுக்கு அங்கே உள்ள என்ட்ரு ஆகுது. சார் ஒரு பொண்ணு தேவைப்படுது, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டா அப்படின்னு. நீ வெளியே கூட்டிட்டு போறியா இல்லை நாங்கள் வெளியே போயிட்டா அப்படின்ற மாதிரி அந்த சார் வந்துட்டு சொல்றாரு. இப்போ வந்து சூபின் வந்துட்டு இல்லை நான் வெளியே கொடுத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல எல்லாரும் அப்படியே பானை பார்க்குறாங்க. யாருன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் இயர் இல்லை, எல்லாரும் பேனை பார்த்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு தெரியும், அவங்களாம் காசு பேசிட்டு இருக்காங்க. அந்த அண்ணா தான் இன்னைக்கு தகராறு நடந்துச்சு தெரியும்ல, அந்த ஏதோ ஜாக் அண்ணாவான், அவங்க கூட இந்த அண்ணா தான் சண்டை போட்டுருந்தாங்க பாரு, மூஞ்சிலாம் பிளாஸ்டர் ஓட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் தெரியாதா, இவர் பேர் சூபி பாரு, மூஞ்சிலாம் எப்படி அடிபட்டு இருக்குன்னு, இவரு கொண்டாந்துக்கு முன்னாடி தான் தகராறு பண்ணிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி உங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு இவரை தான் நான் இடிக்க போனேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அடிப்பாவி அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த ஸ்கூல், இந்த காலேஜ்லேயே நிறைய பேருக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கு, எனக்கே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, ஐயா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நானே கூப்பிட்டுக்கிறேன். என்னடா பேர் சொன்னேன் அப்படின்னு. ஒயன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து காதில் சொல்ல, மிஸ் ஒயன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்னடா இல்லை இங்கே நம்ம கிளாஸில் வேற என்ன ஒயனுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இது ஃபர்ஸ்ட் அவர் தானே தெரில, அதனால நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே எல்லாரும் பேனு திருன்னு முடிக்கிறாங்க, ஒருத்தர் பார்க்குறாங்க. ஒயன் யாருமா அப்படின்னு. நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கையை தூக்குறீங்க. அதே தாண்டா அப்படின்ற மாதிரி சூபின் வந்து சொல்ல, வாமா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. வாடி அப்படின்ற மாதிரி சூபின் இப்போ 2வது வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன். அம்மா தங்கச்சி வந்துரு, அவங்க கொஞ்சம் பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறானுங்க. சரி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்க. வந்துட்டு அப்படியே நீங்கள் வெளியே போய் நிற்கிறீங்க. அண்ணா என்ன சீனியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் வந்துட்டே பேசலாமே அப்படின்ற மாதிரி இப்போ சூப்பின்னு சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு அடிபட்டுருக்கு,
வலிக்காதா என்ன அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மச்சான் என் தங்கச்சியும் மேல பாஸ் ஆதீங்கடா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. அமைதியா இருங்கடா அப்படின்ற மாதிரி சூபின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ நீங்க வந்துட்டு நடக்காதீங்க அப்படின்றீங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் வலிக்கல, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஏய் நீங்களா என்ன வரீங்க அப்படின்னு. ஆச்சா பாதுகாப்பு கடா எதுக்கு, தங்கச்சிக்கிட்டா தங்கச்சிக்கு அப்படின்னு. என் மேலே நம்பிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ராணிக்கு அனுப்புக்கிறீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு வந்துட்டு, எல்லாம் மச்சான் உனக்கு பாதுகாப்பு வரும், அவங்க என்ன பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்னு ஒழுங்கா ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி சூப்பர் வந்துட்டு கொஞ்சம் கோபமா சொல்றாரு. எல்லாரும் எஸ் ஆயிடுறானுங்க, கம்முன்னு கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. நீங்க 2 பேர் தான் இப்ப நடந்துட்டு இருக்கீங்க, பொறுமையாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டே வரீங்க. என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. பேர் என்ன, அதான் முன்ன என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சொல்ல ஓயான் ஓயான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ சிங்கிள் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் தானே பார்க்குறீங்க, என்னடா சிங்கிளான்னு கேட்குறாரு இவரு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. சொல்லு ஐயோ சிங்கிள் அப்படின்ற மாதிரி அவள் அகெயின் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு யா ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாவா இல்லையா அப்படின்னு. ஆமாம் 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 நான் யாரையும் லவ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணீங்க. சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ என்னன்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. we are going to love அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி அடியே புனிமா லவ் பண்ணுறேன் நீ அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பானை இருக்கு என்ன அது அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் ரீகலாவா அப்படின்றீங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது எப்படி இப்போ பார்த்த உடனே லவ் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பார்த்த உடனே தான் ஒரு செகண்ட் ஒரு ஸ்பார்க் அதுல வந்துச்சு, உனக்கு என்ன பார்த்து வரலையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் உடம்பெல்லாம் அடிப்பட்டுட்டு எனக்கு பயமாக இருக்கு அப்படின்றீங்க. அலசரேன்னிடுறேன் நல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் நீங்கள் அடி விடுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீ அதில் தலையிடாத, நம்ம விஷயத்த மட்டும் பேசுனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பானை பார்க்குறீங்க. இப்போ என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. சரி அப்படிட்டு இல்லை டைம் வேணுமா அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு டைம் 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 வேணும் அப்படின்றீங்க. எவ்வளோ நாள் 1 hour போதுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. 1 hour அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஆமாம் இந்த ஹவர் முடியட்டும், கரெக்டாக இப்போ லெவல் ஆகுது 12:30 உனக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறோமா, இல்லை அது விஷயம் இல்லைனா டைம் கொடுக்குறது பெரிய விஷயம், 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். நீ யோசிச்சுட்டு கீழே வா, நாங்கள் வந்துட்டு பைக் மேலே தான் உட்காந்துட்டுப்பேன், எனக்கு சஸ்பெண்ட் கொடுத்துட்டாங்க, நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன், ஒன்றும் சேனலில் கிளாஸ்க்கெலாம் போக மாட்டேன். நீ பதில் சொல்லிட்டு நீ கிளாஸுக்கு போயிடுவியா, கிளாஸுக்கு போவியான்னு தெரில, பட்டு ஓகே சொல்கிற, இல்லைண்ணா அப்படின்றீங்க. இல்லைனாலும் ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கீரை நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ பிடிக்கலண்ணா வர வேணாவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுவும் வந்து சொல்லிட்டு போடி அப்படின்ற மாதிரி அவர் திரும்பி சொல்லிட்டு நேராக போயிடுறாரு. நீங்கள் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கிளாஸுக்கு போகிறீங்க. திருப்பி நடந்து நீங்கள் அப்படியே கம்மே சார் அப்படின்னு ஒன்னே ஐயா வாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஏமா ஐயோ ஓகே அவன் எதுவும் பண்ணல ஒன்று அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. இல்லைம்மா அவன் கொஞ்சம் கெட்ட பையன் அதான் அப்படின்னு. இல்லை அவர் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே என்ன ஆச்சுதான் சொல்லுமா, நான் பேசிக்கிறேன் பிரின்சிபல்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிளாஸே உங்களை பான்னு பார்க்குது. அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்களோட பிளேஸில் போய் உட்காடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹே ஓயன் என்னடி நடந்தது, அவர் என்னடி சொன்னார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு கேட்குறீங்க. எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. யார்கிட்ட கேட்கணும் இதை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க சீனியர் அக்காட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னோடனே சரி கேட்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கேட்டே ஆகணுமா, அப்போ எங்கள் அக்கா இருக்காங்க, நான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு.
எப்பவே கேட்கணும் இந்த அவர் முடிஞ்சவொடனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இந்த அவர் முடிஞ்சவொடனே நீங்கள் வந்துட்டு சீனியரை காட்ட போயிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, தென் வந்திருப்பீங்க. வந்துட்டு டைம் பார்த்துட்டே இருக்கீங்க. அடுத்த அவரும் முடியுது. கரெக்டாக 12:30 ஆகிறதுக்கு ஒன்று 5 minutes இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்டி அப்படின்றீங்க. எங்கடி போகிற அப்படின்னு, வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கீங்க. கிரவுண்ட் கிட்ட போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது, கை கால்லாம் நடுங்குது. இப்படி பொறுமையா நடந்து நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டு கிரவுண்டில் காலை எடுத்து வச்சு நடக்கிறீங்க. கேங் கூட பேசிகிட்டு இருக்காங்க. சண்டை ஒரு மாதிரி விளையாட்டாக பேசிக்கிட்டு அடி ஒன்றுப்பாங்களா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. கிட்ட போயிட்டு எஸ்கியூஸ் மீ சீனியர் அப்படின்றீங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்சம் பேசணும் அப்படின்றீங்க. கையெல்லாம் பிசைஞ்சிக்கிட்டு சோப்பை நிறுத்திட்டு, இங்கே இருங்கடா நான் வரேன், மச்சான் மூடிக்கிட்டு இருங்கடா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நடந்து வரான். வச்சாதான் போ அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபன் பண்ணுறாங்க. மூடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி திரும்பி முறைக்கிறான். எல்லாம் அமைதியாகிறாங்க. இப்போது அப்படியே நீங்கள் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு 10 அடி தாண்டி போனோன்னா மரம்லாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரீ டைமில் உட்காடுறதுக்கு. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், கிளைமேட்டும் அந்த இடமும் நல்லாயிருக்கும். அங்கே வந்துட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அவர் வந்து போகிறாரு. ஹே எங்கடி இன்னும் போகிற, போதும் அதுக்கு மேலே காடு தாங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அது நான் யோசிச்சேன்னா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. யோசிச்சா சீனியர் கிட்ட கேட்டியா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னு மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. சொல்ல எனக்கு தெரியும். நான் கேட்டேன்னா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. சரி கேட்டேன், அதுக்கு அவங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கெட்டவர் சொன்னாங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மேல்மேவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்படின்னு மாதிரி கேட்டு செக் பண்ணுறீங்க. அது வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சரி நீ சொல்லு அப்படின்னு. நீங்கள் கெட்டவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது அப்படின்ற மாதிரி அவர் உங்களுக்கு மாறுகிறாரு, பார்க்குறாரு ஒரு மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஆனால் இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னீங்க. என்னது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல ஒரு மாதிரி கிட்டவர் அப்படின்னு கேட்டீங்க. பிடிச்சிருக்கேன்றீங்களே அதான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓஹோ அப்படியா சரி அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்றீங்க. டக்குனு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. கண்டினியூ போதுண்டா, ஏன்னா ரொம்ப வேணாம், டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன்டா. ஓகே பாய் ராமேஷ், லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பத்துங்க, பாய்.